ஹாய், வெல்கம் டு மை சேனல் கலைநிதி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஒன் டே ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது. இது பாப்பாவுக்கு காலேஜுக்காக நம்ம கூப்பிட்டு போய் விட போனோம். ஏன்னா நாள் போகிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா கார் நம்மளது சர்வீஸில் விட்டுருந்தோம், எடுக்க முடியல. மழையும் வேறு 2 நாளாக சர்வீஸ்க்கு ஆளும் வரல. அதனால் வேறு ஃப்ரெண்டு வீட்டில் கேட்டோம், அவங்களுமே வெளில போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தான் போயிட்டு சீர் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாங்க. மணி 10 ஆகிடுச்சி. அது வரைக்குமே கன்ஃபார்மே ஆகலை. என்ன சொல்கிறது, மழை வேறு நம்ம ஊரில் மழை போட்டுக்கிட்டே இருந்தது. பாப்பா என்ன சொன்னாங்க, எல்லாத்துக்குமே அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. சரி, கார் ரெடி ஆகலன்னா பரவாயில்ல, நான் பஸ்ஸில் போகிறேன், என்னை தேனியில் பஸ் ஏற்றி விடுங்க, நான் அங்கேருந்து நான் கன்னியாகுமரிக்கு போயிடுறேன், மதுரை போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எப்படி பாப்பாவை நம்ம தனியாக அனுப்புறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளும் காலையில் கிளம்பி வைகை டேமும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். போகும்போது இங்கே பாருங்கள், இது கனவாப்பட்டி சேதுபதி சார் படத்தில் வரும் இல்லைங்களா, அந்த இடம் தான் இது. அந்த ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப மழை பெய்யும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப பயந்துட்டும் போனோம். மழை பெஞ்சுதுன்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, அதில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு. இந்த இடம்லாம் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும், என்னால் மறக்கவே முடியாது. இந்த இடத்த நான் அந்த பாட்டோடு தான் ஞாபகம் வச்சுக்குவேனே இந்த ஊரை. ஏன்னா இந்த ஊர் சுத்துப்பட்டு கிராமமே, உசிலம்பட்டியை தாண்டாமல் போக முடியாது. அது இல்லாத இந்த பாதை கொஞ்சம் சிறுசாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்கும். ரொம்ப சின்ன பாதை வேறு. எல்லாமே போகிற வண்டிகளும் சரி, வர வண்டிகளும் சரி, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியும். மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்தில் இருந்தது. அது எல்லாமே தாண்டி போய்ட்டு காலை டிஃபன் நம்ம விருதுநகரில் இங்கே சாப்பிட்டோம். ஈரோடா, ஆமாம், அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு போகிற வழியில் அன்றைக்கி தான் சிஎம் வேறு வராங்களாம். இங்கே பாருங்கள், பைபாஸ் ஃபுல்லாகவே கொடியை சுற்றிக்கிட்டு விருதுநகரா, இது என்ன ஊருன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அங்கே கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு லைன் ஃபுல்லாகவே இது பண்ணியிருந்தாங்க. இது ராம்கோ சிமெண்ட். இதுதான் ராம்கோ சிமெண்ட்டு. நம்ம வீடு கட்டணுன்னாலே ராம்கோ சிமெண்ட் இல்லாமல் நம்மளால் வீடு கட்டவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு இது பெரிய கம்பெனிங்க. இங்கே போனால் இது பார்த்துட்டு போனேன். நான் கன்னியாகுமரி இது 2 டைம் தான் போயிருக்கேன். பாப்பா ஃபஸ்ட்டு டைமு அவங்கள அட்மிஷன் போட்டு அவங்கள காலேஜில் விடுறதுக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும், அவங்க பஸ்லலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு அட்மிஷன் போட்டு அப்போ கூப்பிட்டு போய் விட்டுறப்ப போனோம். அதோடு இது ஃபைனல் இயர். இப்போ தான் அதுக்கு இடையில போயிருக்கோம். அது வரைக்குமே பாப்பா போயிட்டு வந்துட்டு திருமங்கலம் வரைக்கும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம தேனியில் பஸ் ஏற்றி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்களே திருமங்கலம் போயிட்டு திருமங்கலத்துலேருந்து அங்கே கன்னியாகுமரி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் இயர். போயிட்டு அவங்க ராவே போகிறாங்க, அது இல்லாத ஆல் இண்டியா டூர்லாம் போகிறாங்க. இது இந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா படம் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் விஜய் சார் படமும் சிங்கம் சூர்யா படமும் இங்கே நிறையா சீன் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரட்டுன்றனால இந்த மெயினான படத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஆனால் நிறையா இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம போட்டிங் போகிறதுக்கு தான் திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணியாச்சு, டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டில் போக ஆரம்பிச்சோங்க. இது நான் இந்த போட்டில் போகும்போது 2வது டைம் தான் நான் இங்கே போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவா போயிருந்தோம், அங்கே போயிட்டு போட்டிங்கில் போனோம். அதோடு இப்போ தான் நான் போட்டிங்கில் போகிறேன். நான் இதுக்கு இடையில நான் அதுக்கு முன்னுக்கும் போகல, அதுக்கப்புறமும் போகல. இது 2 டைம் தான் என்னோடய அனுபவம். திருவள்ளுவர் சிலை கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வருஷம் பாப்பாவை கூப்பிட்டு போகும்போது கூட என்னால் அங்கே போக முடியல. போயிட்டு அந்த பீச்சுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். டைம் கிடைக்கல. ஏன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம அட்மிஷன் போடணும் அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு போயாச்சு. இப்போ இங்கே வர ஐடியாவே இல்லை. பாப்பா அங்கே தான் விடுறதுக்கு போனோம். ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஈவினிங் வரைக்குமே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம 11 மணிக்கெல்லாம் நம்ம ரீச் ஆகிட்டோம் கன்னியாகுமரி. அங்கே பாப்பா காலேஜுக்கும் இங்கே திருவள்ளுவர் சிலைக்கும் வர்றதுக்கு 25 கிலோமீட்டர் தான் இருந்தது. அதனால் சரி போயிட்டு போகலாம், ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டைம் இருக்குல்ல, எதுக்கு நம்ம வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. போயிட்டு சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு. ஆனால் வெயில் இல்லை, மழை இல்லை, அப்படியே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. அப்படியே
கொஞ்சம் மூடியாக தான் இருந்தது. இருந்தாலுமே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. காலையில் எழுந்துச்சி வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலுமே பாவம் எங்கள் குழந்தை எங்கள் பொண்ணுக்காக அவருமே கொஞ்சம் வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு வந்தார். அப்படியே நாங்கள் மேலெல்லாம் போயிட்டு திருவள்ளுவர் சிலைக்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். இது கண்ணாடி பழம் இப்போ தான் அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இது கண்ணாடி பழம் பார்க்கும்போது எனக்கு செல்லுலேயும் கீழேயும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. செல்லை பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது கீழே விழற மாதிரியே ஃபீல் ஆயிருந்துச்சு. இருந்தாலுமே இந்த ஜப்பான்லாம் எப்படி இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக நம்ம செல்லில் பார்க்குறோம். அதை பார்க்கும்போது இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. தனியாக போகும்போது கூட அந்த அளவுக்கு தெரியல. செல்லை பார்த்துக்கிட்டே நம்ம கீழே போகும்போது அந்த வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது இனிமேல் நம்ம கீழே விழுந்துடுற மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்படியே பொறுமையாக அப்படியே காமெடியாக பேசிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போயிட்டு எங்கள் வீட்டுக்காரு நில்லு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நின்றுக்கிட்டே இருக்கிறேன், என்ன எடுக்கலைங்க. அவர் கீழே இருந்து கவர் பண்ணுறாரு. திருவள்ளுவர் சிலையை எப்படி நின்றுட்டு கவர் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு போய்கிட்டே இருந்தது. என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் எல்லாருமே 4 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். அது இல்லாத ஜாக்கி டாம் இருக்கிறனால எங்களால் வெளியில் எங்கேயும் போக முடியல. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். ஃபஸ்ட் இயர் பாப்பா காலேஜ் சேர்க்குறதுக்கு முன்னுக்க. அப்போ பாப்பா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாம் அவுட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வால்பாறை போயிருந்தோம். போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வந்தோம். அப்போ பழைய பசங்க இருந்தானுங்க. அப்போ டாமுமே கொஞ்சம் குட்டி பையனாக இருந்தான். அப்போ அவனை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த பசங்களாம் இல்லை, வெளியில் கிளம்பிட்டானுங்க, அவனுங்க வேறு இடத்துக்கு போயிட்டானுங்க. இப்போ புது பையனாக அதை சேர்க்கவே மாட்டுது. அதனால் நாங்கள் எங்கேயுமே போகல. இப்போயுமே காலையில் போயிட்டு நைட்டு வர மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு இப்போ கன்னியாகுமரி போயிருக்கோம். போனாலுமே எனக்கு அதே ஞாபகமாக இருந்துச்சு. ஜாக்கி டாம் கூட நம்ம பிஸ்கெட்டு சாப்பாடு போட்டு அவனுங்க கம்முன்னு படுத்துக்குவானுங்க, எதுவும் சத்தம் போட மாட்டாங்க. இவங்க பூனை குட்டிங்களுமே இருக்குது இல்லைங்களா, ரொம்ப குட்டி குட்டி பூனை. என்ன பண்ணுமோன்னு சொல்லிட்டு எனக்கு அதே ஞாபகமாக ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் விட்டு போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இருந்தாலுமே சாப்பாடு, பால், குச்சி கருவாடை இது எல்லாமே வச்சுட்டு போனாலுமே எனக்கு அங்கே பசங்களோட ஜாலியாக இருந்தாலும் பேசி சிரித்தாலும் மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப கவலையாகவே இருந்தது. அந்த குட்டிங்களாம் என்ன பண்ணும், ஒரு வேளை வெளியில் போகுமா வருமா கத்துமான்னு. அதுங்க குட்டிங்க வந்ததுலேருந்து ஒரு 6 மாதமாக நம்ம எங்கேயுமே வெளியில் வரல. அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்து அப்படியே ஜாலியாக எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்மளும் சரி டைம் ஆகுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். போட்டும் நம்மளுக்காக வர ஆரம்பிச்சிது. போயிட்டு லைனில் நின்றுட்டே இருந்தோம். அப்புறம் போட்டும் வந்தாக்க ஓவர் கூட்டம். டயர்ட் ஆகிடுச்சு எல்லாருமே. சாப்பாடும் இல்லை, மணி 4:30 ஆகிடுச்சு. சரி பசிக்குது, போனோடனே எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் வந்துச்சு. வேகமாக போயிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்துட்டு போனால் மணி 4:30 மணிக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அலைங்க ரொம்ப ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனாலே ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்குமே பயமாகிடுச்சு. வரும்போது அந்த ஃபீல் தெரியல. போட் நார்மலாக வந்துடுச்சு. போகும்போது அலை ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டுமே பொறுமையாக தான் மூவ் பண்ணாங்க. எல்லாருமே போட்டில் இருந்தவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே பயமாகிடுச்சு. நான் வேறு ஜன்னல் சைடு உக்காந்துட்டுனா எனக்கு பயமாக இருந்தது. அப்படியே இந்த அலை இப்படி 2 சைடு இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி ஷேக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு விட்டாங்க கரையில். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தோம். இதுதான் இங்கே இந்த இடம்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு போர்டில் வரைஞ்சிருந்தாங்க. வால் ஸ்டிக்கர் மாதிரி அப்படியே பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தோம். டைம் ஆக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டோம் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு. அப்புறம் நல்ல ஹோட்டலாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எல்லா ஹோட்டலுமே தேடி பார்க்கும்போது நான்வெஜ் எங்கேயுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கடையை தேடி கொஞ்சம் தொலைவு போனதுக்கப்புறம் கறி இந்த கடைக்கு தான் போகணும். இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காந்து ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு எல்லாமே டயர்ட் ஆகிடுச்சு. பசி எடுத்துச்சு. மணி 5 ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் வச்சு ஆள் கொஞ்சம் சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு, டயர்டான ஃபீல். அப்புறம் பாப்பா காலேஜுக்கும் விட வந்துட்டோம். தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறாங்க, ஃபைனல் இயரு. இப்போ ராவே போகிறாங்க, ஆல் இண்டியா டூர் போகிறாங்க. அதனால தான் நம்ம இந்த
காலேஜுக்கு விடுறதுக்கு வந்து இந்த டூரை வந்து நம்ம பிளான் பண்ணதுக்கு இதான் காரணம். காலேஜும் வந்துடுச்சு, பாப்பாவையும் விட்டுட்டு வரப்போகிறோன்னு ஃபீல் ஆகிடுச்சு. பாப்பாவுக்குமே முகம் வந்து மாறி போச்சு. கஷ்டமாகவும் இருந்தது, இருந்தாலுமே விட்டுட்டு வந்தால் வீட்டுக்கு வந்தால் இந்த குட்டீஸு அதுக்கு மேலே பாவமாக இருந்துச்சு. வந்தவுடனே காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாளுங்க, கத்துதுங்க பாவம் குட்டி குழந்தைங்களா. அப்புறம் வந்தவுடனே குக்கரில் சாதம் வச்சு முட்டையை வேக வச்சு வரும்போதே குச்சிக்கரோடு வாங்கிட்டு வந்துட்டேன். 2-3 கடைங்களில் பார்த்தோம், டைம் ஆகிடுச்சு. அப்புறம் குச்சிக்கரோடு ஞாபகம் வந்துச்சு, இல்லையே அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதை போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி ஃபேனில் வச்சு ஆற வச்சு கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் மறுபடியுமே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் சாப்பாடை போட்டு கொஞ்சம் வச்ச பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக நாங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது குழந்தைங்கள நம்ம பட்னியாக போட்டுமே. நான் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, யாருமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள் நான். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.